G is a set of all rational number. G is a set of all rational number. அப்போ rational number என்னது? Q தெரியும். Q னா எலிமினேட் பண்ணிக்கணும். P, Q, Q is not equal to 0, P, Q belongs to integer. இதுதான் definition rational number definition. Except ஒன்று தான். Except ஒன்று என்னது? மைனஸ் ஒன்று. அப்போ என்னது? Q minus 1. இதுதான் G ஓட வேல்யூ. G போட்டு திருப்பி வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க G ஓட வேல்யூ. சரி. Star B the operator is defined by A star B equal to A plus B minus AB. அப்போ definition கொடுத்துருக்காங்க A star B equal to A plus B minus AB, for every A, B in G. G ஓட வேல்யூ என்ன? Q minus 1. Q difference. அப்போ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறாங்க? நல்லா பார்த்துங்க. இம்பரேட் அப்படின்னு ப்ரூவ் எத்தனை ப்ராப்பர்ட்டி? 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன நடக்கும்? ஃபார் எவ்ரி அப்படியே டெஃபினிஷன் எழுதுங்க. A, B belongs to G such that A star B equal to என்ன கொடுக்குறாங்க? A star B என்ன கொடுக்குறாங்க? A plus B minus AB. A plus B minus AB. ஆகுமா? this belongs to G. G தான். எதனால? எந்த எலிமெண்ட் வேணாலும் போடுங்க. இதை எந்த எலிமெண்ட் வேணாலும் போடுங்க. சப்போஸ் A equal to, for the example, A equal to 2 and B equal to 3. இது அப்ளை பண்ணுங்க. 2 star 3 equal to 2 plus 3 minus 2 into 3. 2 into 2 plus 3 இதுதான். அப்போ எவ்வளோ வரைக்கும்? 6 minus 5. இது 5. 5 minus 6 that is equal to minus 1. This belongs to G. ஏன்னா ப்ளஸ் ஒன்று தான் இல்லை. கரெக்டாக பாருங்க. இது ப்ளஸ் ஒன்று தான் இல்லை. நம்மளுக்கு வந்தது என்னது? minus 1. therefore belongs to G. அப்போ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ஆகுது. கரெக்டாமா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார். நெக்ஸ்ட் என்னது? அசோசியேட்ல. அசோசியேட்ல எத்தனை எலிமெண்ட்? 3 எலிமெண்ட் ஒரே ஆப்ரேட்டர். அப்புறம் வந்து ஃபார் எவ்ரி A, B, C belongs to G such that என்ன நடக்கும்? A star B அப்படியே எழுதிக்கணும். A star B star C equal to என்ன கிடைக்கும்? நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட் சைடு ஈக்குவல் A star B star C நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பாருங்க. என்ன ஆகும்? A star B star C equal to A star B star C க்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க? B இருக்கிறது இல்லை, A இருக்கிறது B ஆகும், B இருக்கிறது C ஆகும். இங்கே அப்ளை பண்ணுவீங்க. இது B star C ஓட டெஃபினிஷன். B plus C minus BC. அப்ளை பண்ணுங்க. B plus C minus BC. அப்போ என்னாச்சு? எகெயின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. A star B. அப்போ எகெயின் என்ன ஆகுது? இது வந்து B. இது டோட்டலாக என்னங்கிறாங்க? இது Bங்கிறாங்க. இது வந்து A. அப்போ என்ன ஆகும்? டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க. A plus B. B ஓட வேல்யூ இது ஃபுல்லாக B. அப்போ என்னாச்சு? B plus C minus BC minus AB minus A into B ஓட வேல்யூ. B ஓட வேல்யூ ஓவராலா. B ஓட வேல்யூ ஃபுல்லா. அப்போ என்னாச்சு? B plus C minus BC. இது சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் பார்க்கணும். அப்போ என்னாச்சு? இங்கே நடக்கிறது என்ன? A plus B plus C, A plus B plus C minus BC. இந்த மைனஸ் ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? மைனஸ் AB மைனஸ் AC plus ABC. இது எதனோட வேல்யூ? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? இல்லை சார். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்து சொல்லுங்க? தட் இஸ் ஈக்குவல் டு A star B star C. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுக்கு டெஃபினிஷன் என்ன? அவங்க கொடுத்துருக்க டெஃபினிஷன் A plus B minus AB. அதை அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? A plus B minus AB star C. அப்போ இது என்னாச்சு? இதை வந்து ஏவை எடுத்துக்கங்க, இதை வந்து பிஏ எடுத்துக்கங்க. அப்போ நம்மளோட டெஃபினிஷன் என்ன? திரும்ப அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? A plus B. அப்போ A plus B. ஏவோட வேல்யூ என்ன? A plus B minus AB plus B ஓட வேல்யூ plus
சி மைனஸ் ஏபி மைனஸ் ஏன்னா இது ஏ இது பி அப்போ மைனஸ் ஏபியா ஏ பிளஸ் பி மைனஸ் ஏபி ஏ பி சி இது சியோட வேல்யூ பி இது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இது ப்ளஸ் சினா ப்ளஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஏபி வருது இங்கே என்னாச்சு சியும் மைனஸ் ஏன்னு உள்ள மாட்டிக்கணும் சியும் மைனஸ் ஏன்னு உள்ள மாட்டிக்கணும் மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபிசி மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி அப்போ பாருங்க சரி இங்கே என்ன பண்ணிட்டோம் ஏசி பிசி வரும்போது பிசி சி தான் உள்ள வருது சி உள்ள மாட்டிக்கணும் ஓகே அப்போ பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்குது இங்கே ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்குது ஏபி இருக்குது இங்கே ஏபி இருக்குது இங்கே ஏசி இருக்குது இங்கே ஏசி இருக்குது இங்கே பிசி இருக்குது இங்கே பிசி இருக்குது ஏ பிளஸ் பி இருக்குது ஏ பிளஸ் பிசி சரிங்களா அப்போ என்னாச்சு association law satisfied LHS equal to RHS therefore association law satisfied ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருக்கு மூணாவது ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இது கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போயிடலாம் மூணாவது ப்ராப்பர்ட்டி ஈயோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதுவும் நாம கண்டுபிடிப்போம் அப்படின்னா மீனிங் என்ன ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி கமா தேர் எக்ஸிஸ்ட் ஜி ஈயோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது belongs to G such that ஃபார்முலா என்ன சொல்லுது A star G equal to E star A equal to A இதான் ஃபார்முலா சரி நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டு கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் தேர்ட் கேஸ் கூட அது சாட்டிஸ்ஃபை ஆகும் இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்போ E star A equal to Aன்னு வச்சுக்கிட்டா இப்போ என்னது நமக்கு டெஃபினேஷன் நம்மளுக்கு வந்து A star B யோட டெஃபினேஷன் கொடுக்குறோம் A star B யோட டெஃபினேஷன் கொடுத்துக்கலாம் இந்த ப்ராப்ளத்தில் A plus B minus AB நான் கொடுத்துக்கிறேன் அப்போ இங்கே ஏ இருக்கிறது என்ன இருக்குது ஏ இருக்கிறது ஈயாவும் பி இருக்கிறது என்ன இருக்குது ஏவா இருக்குது அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது என்ன இருக்கும் இ பிளஸ் ஏக்கு பதிலாக இ பிக்கு பதிலாக ஏ பிக்கு பதிலாக ஏ இ பிளஸ் ஏ மறுபடியும் ஏபி வருது ஏவோட விட என்ன இ மைனஸ் இ பிக்கு பதிலாக ஏ இ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு இது புரியுதா எப்படி வந்து புரியுதுங்களா ஜஸ்ட் ஏபி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இது வந்து ஈயாவும் இது வந்து ஏவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ என்னாச்சு இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆகும் அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறா இட் சிம்பிளை தட் இ மைனஸ் இஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது ஜீரோவா அப்போ என்னாச்சு இ காமன் எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இ ஈக்குவல் என்ன கிடைக்கும் E equal to 0 by 1 minus A, comma, very important, A is not equal to 1. Suppose A வந்து 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும் 0 by 0 ஃபார்மேட் வரும் அப்போ அது கரெக்ட் தான் ஏன்னா பிலாங்ஸ் டு G ஜியோட வேலை என்ன நமக்கு ஆல்ரெடி Q டிஃபரன்ஸ் 1 அப்போ Q டிஃபரன்ஸ் 1னால நம்ம வந்து அந்த 1 இருக்காது கண்டிப்பாக 1 இருக்காது அப்போ ஈயோட வேலை டேரெக்டாக என்ன தெரிஞ்சிச்சு ஈயோட வேலை டேரெக்டாக 0ன்னு தெரிஞ்சுக்காரு அப்போ 0 பிலாங்ஸ் டு என்னது G தானே ஆமாம் 0 தான் ஏன்னா Q டிஃபரன்ஸ் ஒன்னோட வேல்யூ அப்போ கண்டிப்பாக ஜீரோ இருக்கும் இதையும் செக் பண்ணுவோம் கண்டிப்பாக ஜீரோ இருக்கும் therefore the identity element values is 0 the identity element values is 0 and the identity element is exit E values is exit ஏன்னா belongs to G வந்து exit it's a very very important one so next பார்த்தீங்கன்னா inverse law inverse law நமக்கு தெரியும் என்னெல்லாம் சொல்கிறாங்க for every A in G there exists A inverse. A inverse value என்னன்னு எனக்கு தெரியாது belongs to G ன்னு எடுத்துக்கிறேன் and E equal to 0 also belongs to G ஏன்னா E ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் E வேல்யூ கண்டுபிடிச்சதால belongs to G ன்னு தெரிஞ்சிட்டோம் as per definition என்ன A star A inverse equal to A inverse star A equal to E இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஏதோ ரெண்டு கேஸ் மட்டும் எடுக்கிறோம் மொத்தம் 3 இருக்குது அதனால நான் என்ன எடுக்க போறேன் இந்த ரெண்டு கேஸ் மட்டும் எடுக்க போறேன் இந்த ரெண்டு கேஸ் எடுத்துட்டு என்ன கிடைக்கும் A inverse star A ஈயோட வேல்யூ என்ன 0 ஈயோட வேல்யூ 0 இப்போ என்னது A inverse ஓட வேல்யூ என்ன A ஓட வேல்யூ என்ன B as per definition என்ன A star B equal to A plus B minus AB அப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும் A inverse plus A minus A into A inverse equal to என்ன கிடைக்குது E ஓட வேல்யூ 0 அப்போ இந்த A ஓட வேல்யூ மட்டும் இங்க மூவ் பண்ணுங்க அப்போ என்னாச்சு
A inverse minus A into A inverse equal to minus A. ரெண்டுக்கு A inverse காமனா அப்போ A inverse வெளியே எடுத்துருங்க என்ன கிடைக்கும் 1 minus A equal to minus A. அப்போ A inverse equal to என்ன கிடைக்குது minus A divided by 1 minus A. மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டு என்ன நடக்கும் A divided by A minus 1. இந்த மைனஸ் வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க அப்போ என்னாச்சு A inverse equal to A divided by A minus 1 comma A is not equal to 1 belongs to G. Therefore A inverse is also belongs to G. இதனால Q not equal to minus 1 நால is a belongs to G. சரிங்களா therefore inverse element exists. Therefore inverse element also exists. ஓகேவாமா ஓகே லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான காம்படிட்டிவ் தான் ஏன்னா இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஜி இஸ் எ குரூப் 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனால் ஜி இஸ் எ குரூப் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்ளியன் குரூப்பாக கண்டுபிடிக்கிறோம் அப்ளியன் குரூப்புக்கு வந்து காம்படிட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும் என்னது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அதை காம்படிட்டிவ் தான் நம்ம எழுதும் போது எழுதிக்கணும் for every a comma b belongs to G such that as per definition என்னது a star b equal to b star a இதுதான் definition அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் a star b யோட டைரக்ட் definition அப்ளை பண்ணுங்க என்னது a plus b minus ab இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே அப்ளை பண்ணுங்க இது ரைட் சைடு என்னது a க்கு பதிலா b b க்கு பதிலா a க்கு பதிலா b b க்கு பதிலா a அப்ளை பண்ணா கிடைக்கும் b plus a minus ba அப்ப இது எப்படி எழுதலாம் அடிஷன் தானே மாத்தி எழுதலாம்ல a plus b minus இது மல்டிப்ளிகேஷன் அந்த மாத்தி எழுதலாம்ல ab therefore LHS equal to RHS is satisfy the commutative law therefore G comma star is satisfy commutative law is abelian proof அப்படி ஆயிடுச்சு இது ஏன் இன்ஃபினிட்டிவ் குரூப் ஏன் இன்ஃபினிட்டிவ் குரூப்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றோம் q minus 1 அப்படிங்கிறது என்னது infinite element r of g equal to infinite elements கரெக்ட்டா r of g equal to infinite elements therefore v comma star is an abelian infinity abelian proof infinity abelian proof infinity abelian சாவதாம ஒரு கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்ம செக் பண்ணிட்டோம்னாவே புரிஞ்சுக்கும் அப்படியே குரூப் கேட்குறானா நான் அப்படின்னு கேட்குறானா இல்லை குரூப் கேட்குறானா